அன்பான மக்களே, நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கலாம் மகாநதி சீரியல். இதில் வந்து இன்னைக்கு நேத்திக்கான எபிசோடில் வந்து பாட்டி தாத்தாவையும் வந்து அவங்க ஏன் வந்து வாங்கன்னு கூப்பிடல காவேரி அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருமே எழுப்பியிருந்தாங்க. வாங்க பாட்டி வாங்க தாத்தான்னு கூப்பிட்டுருக்கலாமே, ஏன் அவங்க கூப்பிடல அப்படின்ற ஒரு கேள்வி நிறையவே எனக்குமே ஸ்பாட்டில் சீரியல் பார்த்து அடுத்த செகண்டே தோணுச்சு. காவேரி அதுவும் இல்லாமல் ரோட்டில் நடந்து போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது விஜய்கிட்ட கூட சொல்லலை, என் தங்கச்சி நர்மதா வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டா அப்படின்னு விஜய்கிட்ட கூட ஏன் ஷேர் பண்ணல காவேரி அப்படின்னு சொல்லி கூட நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இதை பற்றி தனியாக பேசணும் அப்படின்னு நினச்சேன். என்னாச்சு காவேரி கேரக்டரை வந்து நல்ல ரீயூனியன் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. இப்போ எமோஷ்னல், அதாவது பொசசிவ்னஸாகவே காட்டுறாங்க காவேரியை. பாட்டி தாத்தாவை வாங்கன்னு கூப்பிடல, விஜய்கிட்ட வந்து சொல்லலை, நம்ம ஹஸ்பண்ட் தானே, நீங்கள் நல்லா அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டிங்கல்ல, அப்போ என்ன பண்ணணும், ஃபோனில் கூட சொன்னேன், இங்கே பாருங்கள் நான் நேரில் வந்து உங்ககிட்ட பார்த்து பேச முடியாது, அதனால் இந்த மாதிரி என் தங்கச்சி ஏஜ் அட்டன் பண்ணிட்டா, இதில் எதுவும் ஏதாவதுல இல்லைங்கடி வேலை எதுவும் பண்ணிடாதீங்க, எங்கள் அம்மா கஷ்டமாயிருவாங்க, அந்த மாதிரி கூட இவங்க சொல்லியிருக்கலாம். இந்த இதில் வந்து காவேரி வந்து தாத்தா பாட்டியை ஏன் வாங்கன்னு கூப்பிடல, பெரியவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்கள மதித்து எப்படி இருக்கீங்க பாட்டி, நல்லா இருக்கீங்களா, என்ன ஏது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கவே இல்லை அப்படின்ட்டு நிறைய வருத்தம் இருந்தது எல்லாத்துக்குமே. வந்து இப்போ அதே மாதிரி விஜய்கிட்ட ஏன் சொல்லலை அப்படின்னு நிறைய வந்து கமெண்ட்ஸில் கேட்டாங்க. அது எனக்கு இதை பற்றி காவேரி ஏன் இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் விஜய்கிட்ட போய் நீங்கள் ஓப்பனாக எல்லாத்தையும் மனசு விட்டு பேசிட்டீங்க, பேசினதுக்கப்புறமா என்ன பிரச்சனை காவேரி, அம்மாவுக்கு பயப்படுறீங்களா அப்படின்னா, அம்மாவுக்கு ஏன் அதாவது அம்மாவுக்கு பயந்துக்கிட்டு இருந்தாலுமே நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லலான்ட்டு அங்கே மீட் பண்ணீங்கல்ல, சரியான சந்தர்ப்பம் தானே அமைஞ்சது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, விஜய் பார்த்து பேசுனீங்கல்ல, கடைக்கு எதுக்கு வந்த காவேரி என்னாச்சுன்னு கேட்கும்போது, இங்கே பாருங்கள் நான் ஒரு வேலையாக வந்திருக்கேன், இந்த மாதிரி நர்மதா இந்த மாதிரி ஏஜ் அட்டன் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லியிருக்கலாமே.